ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும், சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்ப ராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். பூராட நட்சத்திரத்து நண்பர்களே, பூராடத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி பெயர்ச்சியில் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்திற்குள்ளாக சனி நகருகிறார். இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இது நமக்கு நன்மையை தரும். அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த சொத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கூட்டாக இருக்கிற சொத்தை பிரிக்கிறது, இல்லை அந்த மாதிரி. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தாக இருக்கும், அது கூட்டாக இருக்கும், 4 பேர் பேரில் இருக்கும். அதை உடச்சி இந்தாங்க, சின்னவனுக்கு தெற்கு இருக்கிற தென்னந்தோப்பு, பெரியவனுக்கு மேற்கு இருக்கிற மாந்தோப்பு அப்படின்னு அந்த பிரித்து எழுதுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த பீரியட் குட் பீரியட். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 2வது, இதுவரைக்கும் டாக்குமெண்டேஷனாக இல்லாத ஒரு விஷயத்தை டாக்குமெண்டைஸ்டு பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அந்த பத்திரமாக மாற்றுறது, கோப்பாக மாற்றி வைக்கிறது. இப்போ பாருங்கள், பத்திரம் இருக்கும், பட்டாவே இருக்காது. இப்போ போய் ட்ரை பண்ணுங்கள், வாங்கிடலாம். ஆனால் கொஞ்சம் சிரமப்படுத்தும், செலவு பண்ணும், ஆனால் வாங்கிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சொத்தை விற்று இன்னொன்றாக மாற்றுறது, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இவருக்கு பயன்படாத ஊரில் ஒரு சொத்து இருக்கும், அதை விற்றுட்டு இவர் வாழ்கிற இடத்துல ஒரு சின்னதாக வீடாக வாங்குவார். அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு இடத்துல விற்று இன்னொரு இடத்துல சொத்தாக மாற்றுறதுக்கு, கை மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டம். இதை அப்படியே பெண்களுக்கு கொண்டு வாங்க, பழைய நகையை விற்றுட்டு புது நகையாக மாற்றுறதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். பழையதை புதியதாக மாற்றுறதுக்கு அதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. நீண்ட நாளாக வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த வீடு கட்டுற முயற்சிகள்லாம் எடுக்கலாம், தாராளமாக கைகூடும். என்ன ஒன்று, கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது நல்லபடியாக கைகூடி வரும், பயப்பட வேண்டாம். இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, வேறெங்கே இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சினால பெரிய சிறப்பு இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற ராகு குரு பயிற்சிகள் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் மேன்மை பெறுவீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த சனி பயிற்சினால் பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவில் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கே கவனமாக இருக்கணும்னா, முதல் அமைப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்த்தில் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார், வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் ராசியை குரு பார்க்கறதுனால அது கொஞ்சம் வலுவடைஞ்சிருவாங்க. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது பூராட நட்சத்திரத்துக்காரங்க. 2வது, இது உறவுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சில விஷயங்களை பேசிடுவீங்க, தடாரடியாக சில முடிவுகளை எடுத்துருவீங்க. அதனால் உறவுகளுக்கு இடையில் சில அதிருப்தியான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள்லையும் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை செய்தாலும் எப்படிங்க, எதை செய்தாலும் அதை தெளிவாக செய்வதும், அவசரப்படாமல் உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் சுமூகத்தன்மையை பின்பற்றுவதும் மிக அவசியம். இல்லைனா பல உறவுகள் கருத்து முரண்பாடுகளுக்குள்ளாகும்.
அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இது சிறப்பம்சமாங்க, இல்லை கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதுங்க. ஏன்னா தாயாரோட ஹெல்த் அது தொந்தரவு பண்ணும். இல்லைங்க தாயாரில் நல்லா இருக்காங்க, அப்போ தாயாரோட கருத்து வேறுபாடு உண்டு பண்ணும். இப்போ பூராட நட்சத்திரக்காரங்க அம்மா உறவோடு கொஞ்சம் பார்த்து இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா, நெகட்டிவான அமைப்புகளில் தான் கோச்சாரம் இருக்குது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி வலுத்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த அமைப்பு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பெருசாக சிறப்பு இல்லை. படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய பீரியட். அதனால் பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பூராட நட்சத்திர பிள்ளைகளை தட்டி கொடுத்து வளர்க்கணும். தட்டினீங்கன்னா படிக்க மாட்டான், தட்டி கொடுத்தீங்கன்னா படிப்பான். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை வாங்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கே 1008 ப்ரெஷர், 10 சனி பார்ப்பார். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏன்டா வேலை செய்கிறோங்கிற மாதிரியே ஆயிரும். அப்படியே மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் வேலை ஓடும். அப்படி இல்லைங்க, தொழிலெலாம் நல்லபடியாக போகுது, அப்போ பணிச்சுமை கூடுதலாக இருக்கும், இல்லை ஒரு திருப்தி இல்லாத வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உத்தியோக அமைப்புகள் சார்ந்து இருக்க தான் செய்யும். அதனை பெரிய அளவில் மாற்ற முடியாதுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது தொடங்கின தொழிலில் பெருசாக விரிவுபடுத்துறதுன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறது இதெல்லாம் வேண்டாம். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வேலையே தொடர்ந்து பார்க்குறது நல்லது. தொழில் பக்கம் போயிடாதீங்க. தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நீங்கள் போய்க்கிங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் மற்றபடி தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மையை பெற்று கொடுத்தே தீரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை செய்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேஞ்சை நீங்கள் அடைய முடியாது. இன்னும் அப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி வந்திருக்கலாமோ, இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மேலோங்கும். அதனால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எதுலேயுமே பார்த்து நகரணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எதற்கும் பிணையும் நீங்கள் நிற்காதீங்க. எனக்கு தெரிஞ்சவ தான் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இது நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்கறதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக நல்லது நண்பர்களே. அதுதான் உங்களுக்கு ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். பிடிவாத தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பல விதத்திலும் நீங்கள் ஏற்றமடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதாவது இப்போ நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன்னா, நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த பீரியட், இந்த சனி பயிற்சி பெருசாக ஏற்றத்திற்கான பயிற்சி இல்லை. நீங்கள் வெளியூர் போகிறதுக்கோ வெளிமாநிலம் போகிறதுக்கோ ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கெல்லாம் சனி ராகு தொடர்பை விட ராகு கேதுக்களின் பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். இப்போ 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிற இந்த சனி பகவான் ஆரோக்கியம், குடும்பம், தொழில் விரிவாக்கம் மற்றும் தாயார் உறவுகள் எல்லாவற்றிலும் ஒரு இக்கண்ணா ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தான் அதிகப்படுத்துவார், ஒரு நெருக்கடியை தான் அதிகப்படுத்துவார். அப்போ நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுற வழியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிறது மிக 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 நல்லது. ஆக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், எக்கனாமிக்கலாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி பெரிதாக அகலக்கால் வைப்பதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அப்போ தான் உறவுகள் மிஞ்சும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.